கொஞ்சமா ஏதாவது கொடுங்க, பசிக்குது. ஏப்பா காசு இல்ல. கொஞ்சம் கருணை, எனக்கு ரொம்ப பசிக்குது. இரு, இந்தா காசு இல்லப்பா. இது ஒரு பொழப்பு. இதுக்கு நீங்க கூட பிச்சை எடுக்கலாம். உன் கூட சேர்ந்து பிச்சை எடுத்து 5க்கு 10 கெஞ்சவா? 5க்கு 10 ஒரு நாளைக்கு 5000 to 6000 சம்பாதிக்கிறேன். மாசத்துக்கு 2 லட்சம். 2 லட்சமா? கார் பெட்ரோல் செலவெல்லாம் போக ஒரு 1.5 லட்சம். உன்கிட்ட கார் இருக்கா? என்ன பிச்சைக்கார மாதிரி பேசிட்டு யார்கிட்ட தான் கார்ல? என்கிட்ட இல்ல சார். சார் 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 எனக்கு வேலை போட்டு கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அடுத்த மாசம் வாக்கிங் இருக்கு, அதுல போய் ட்ரை பண்ணு. வாக்கிங்ல எல்லாம் செலக்ட் ஆக மாட்டேன் சார். சிபாரிசு பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சிபாரிசு சமையல்லே பிடிக்காத வார்த்தை. சரி, பார்க்க பாவமா இருக்கு, எந்திரி. சரி, இது ஃபர்ஸ்ட் உனக்கு போஸ்ட் சொல்லி தரேன். இப்படி நெலி. இப்ப வாய் அப்படியே போனிக்கு. இப்ப ஐயா அப்படி கெஞ்சி ஐயா. பெர்ஃபெக்ட், பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு. ஆனா நான் 60,000 மேல 1 ரூபா கூட தர மாட்டேன். சார் வருஷத்துக்கு 60,000 போதும் சார். மறுபடியும் பிச்சைக்காரி மாதிரி பேசு. மாசத்துக்கு 60,000. மாசத்துக்கு 60,000மா? சார் கன்ஃபார்ம் ஆயிட்டேனா? இதோ இப்ப சொல்றேன். ஹலோ, உன் பேர் என்ன? மகாலட்சுமி. பிச்சைக்கார மகாலட்சுமி. மேடவாக்கம் சிக்னல், டுமாரோ 9 AM. ஹையர் ரேட். ஓகே ஓகே. சார் தேங்க் யூ so much சார். நான் வீட்ல சொல்றவா? அம்மா எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சுமா. அசோசியேட் கேஷ் கலெக்டர் தான். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனா நல்ல சம்பளம். சரிம்மா நான் வச்சிடுறேன். எதுக்கு சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்? ஜாயினிங் போனஸ். தேங்க் யூ சார். அதெல்லாம் சரிதான். நாளைக்கு 9 AM மேடவாக்கம் சிக்னல் ஷார்ப்பா வந்துடும். நைட் 8 o'clock என் கையில கலெக்ஷன் வந்துடும். வேலை விஷயத்தை ரொம்ப புரியுதா? போ, தலையில்